காசா நிலவரத்தை தொடர்ந்து நம்முடைய மீம் டிவி சேனலில் பார்த்துட்டு வரோம். தற்போது என்ன சூழல் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான அந்த முதல் கட்ட போர் நிறுத்த ஒப்பந்தம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட முடியக்கூடிய ஒரு நிலையில் இருக்குது. அடுத்தாக இரண்டாம் கட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தை நோக்கி இந்த பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து எகிப்து தலைநகர் கெய்ரோலையும் அதே போல் கத்தார்லையும் நடந்துட்டு வரதை நம்ம பார்க்க முடியுது. இப்போது அதாவது வியாழக்கிழமை ஒரு அப்டேட் நடக்க போகுது. என்ன அப்படின்னா, ஹமாஸுடைய பிடியில் இருக்கக்கூடிய ஒரு 6 கைதிகளினுடைய உடல்களை ஒப்படைப்பதற்கு ஹமாஸ் சம்மதம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் சனிக்கிழமை 4 இஸ்ரேலிய பணைய கைதிகளை விடுவிப்பதற்கு ஹமாஸ் சம்மதம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அப்படி அவங்க செய்யும்போது கிட்டத்தட்ட 602 பாலஸ்தீனியர்களை இஸ்ரேல் விடுதலை செய்ய போகிறாங்க. அதே மாதிரி அதில் 157 பேர் விடுதலை செய்யப்பட உள்ள பாலஸ்தீனியர்களில் 157 பேர் பார்த்திங்கன்னா ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டவர்கள். அவங்க விடுதலையாக இருக்கிறாங்க. இந்த சூழலில் தான் ஹமாஸ் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, எங்களுடைய பிடியில் இருக்கக்கூடிய அத்தனை இஸ்ரேலியர்களையும் அவர்களுடைய உடல்களையும் நாங்கள் ஒரே நேரத்தில் விடுவிக்க தயாராக இருக்கிறோம். அதே நேரம் காசாவிலிருந்து முழுவதுமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் வெளியேறணும் அப்படிங்கிற ஒரு டிமாண்டை விடுத்திருக்கிறாங்க. அதை இஸ்ரேல் முதல் கட்டமாக ஏற்றுக்கொள்ளலை அப்படிங்கிறத நாம் பார்க்க முடியுது. இப்போது காசாவில் என்ன சூழல் அப்படின்னா, அங்கே நிவாரணப் பொருட்கள் தொடர்ந்து வழங்கப்பட்டுட்டு வருது. அதே நேரம் போதிய அளவில் வழங்கப்படவில்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து இருக்குது. அதே போல் இந்த கட்டிட இடிபாடுகளில் இன்னும் கூட நிறைய உடல்கள் சிக்கியிருக்கு. அதை அகற்றி அந்த இடிபாடுகளை அகற்றி உள்ள உடல்களை மீட்பதற்கான கனரக இயந்திரங்கள் அங்கே தேவைப்படுற நிலையில் இஸ்ரேல் அந்த இயந்திரங்களை உள்ளே போக விடாமல் தொடர்ந்து தடுத்துட்டு வரதை நம்ம பார்க்க முடியும். தொடர்ந்து மேற்கு கரையில் பாலஸ்தீனர்களுக்கு எதிரான மிகப்பெரிய அத்துமீறல்களை இஸ்ரேல் நடத்திட்டு வராங்க. இந்த சூழலில் தான் பார்த்திங்கன்னா, ஹமாஸ் அமைப்பு காசாவிலேருந்து வெளியேறணும், அதன் தலைவர்கள் எல்லாம் வெளியேறணும், ஹமாஸ் அமைப்பு ஆயுதங்களை கீழே போடணும், அந்த மாதிரியான டிமாண்டுகளை இஸ்ரேல் தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க. அதற்கு ஹமாஸ் கொடுத்த பதில் என்ன அப்படின்னா, அதாவது எங்களுடைய உள் விவகாரங்களை பாலஸ்தீனியர்கள் நாங்கள் பேசித்தான் நாங்கள் முடிவு செய்வோம். நாங்கள் அதிகாரத்தை விட்டு வெளியேறதா ஆயுதங்களை கீழே போடுறது எதுவாக இருந்தாலும் நாங்கள் பேசி தான் நாங்கள் எங்களுக்குள்ளே தான் முடிவு செய்வோமே தவிர அவுட் சைட் பவர் எங்களை டிசைட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. ஹமாஸ் அமைப்புக்கு தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஈரான் அதே போல் துருக்கி மாதிரியான நாடுகள் தொடர்ந்து முழு ஆதரவை கொடுத்துட்டு வராங்க. அதனால் இந்த டொனால்டு ட்ரம்ப்பினுடைய இந்த வெளியேற்றக்கூடிய இந்த திட்டமோ அதே போல் இஸ்ரேலினுடைய அந்த பாலஸ்தீனியர்களை காசாவிலிருந்து முழுவதுமாக எகிப்து ஜோர்டானுக்கு வெளியேற்றக்கூடிய திட்டமோ அது இப்போதைக்கு அதற்கான சாத்தியம் இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிக்க முடியுது. இதில் சில இஸ்ரேலிய பத்திரிகையாளர்களே ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாங்க. அது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இப்போ இந்த இஸ்ரேல் சொல்கிறது மாதிரியோ அல்லது டொனால்டு ட்ரம்ப் சொல்கிற மாதிரியோ கிட்டத்தட்ட காசாவில் மட்டுமே 20 லட்சம் பாலஸ்தீனில் இருக்கிறாங்க. இப்போ இவங்களை ஜோர்டானுக்கோ இல்லை எகிப்துக்கோ அனுப்பணும் அப்படின்னு சொன்னால் அடுத்து காசாவில் என்ன பிரச்சனையை நம்ம சந்தித்தோமோ அதே போல் ஜோர்டான் எல்லையிலும் எகிப்திலும் நம்ம சந்திக்க வேண்டியது வரும். அடுத்து இப்போ காசாவிட்டு சண்டை போட்டுருக்கிற மாதிரி அடுத்து எகிப்திட்டையும் ஜோர்டான்ட்டையும் நம்ம சண்டை போடக்கூடிய ஒரு நிலை வந்துடும். ஏன்னா அங்கே பாலஸ்தீனுடைய எண்ணிக்கை பல மடங்கு அதிகமாகும் போது அவங்க அங்கிருந்து திரும்பி ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எனவே இது ஒரு முட்டாள்தனமான திட்டம் அப்படிங்கிறத அவங்க சொல்லிட்டாங்க. அதனால் டொனால்டு ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன சொன்னார், போன வாரம் சொன்னார், சனிக்கிழமைக்குள்ளே ஹமாஸ் அவ்வளோ பேரும் விடுவிக்கலை அப்படின்னா அவ்வளோதான் நரகத்தை பார்க்கணும் அப்படின்னாங்க. ஆனால் ஹமாஸ் அதை அவங்க பொருட்படுத்தவே இல்லை. அவங்க ஏற்கனவே திட்டமிட்டபடி எவ்வளோ பேரை 3 பேர் தான் விடுவிச்சிருக்கிறாங்க. அப்போ டொனால்டு ட்ரம்ப் என்ன செஞ்சிட்டாரு அப்படின்னா, போதும் அவ்வளோதான், நான் அவங்க விடுவிக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க, இப்போ நான் சொன்னதுக்கப்புறம் 3 பேரை விட்டுருக்குறாங்க, அவ்வளோதான், இதுக்கு பிறகு யார் எப்போ விடணும் அப்படிங்கிறத இஸ்ரேலே பேசிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் ஒதுங்கி போகிறத நம்ம பார்க்க முடியுது. எனவே காசா விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போது வரைக்குமே இந்த பாலஸ்தீனியர்கள் குறிப்பாக காசாவில் இருக்கக்கூடிய இந்த காசா போராளி குழுக்கள் அவங்களுடைய கண்ட்ரோலில் தான் அவங்க சைடில் தான் என்ன இருக்குது வெற்றி அப்படிங்கிற தொடர்ந்து இருந்துட்டு வரதை நம்ம பார்க்க முடியுது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா 4 பேரை விடுவித்து கிட்டத்தட்ட 600 பேரை அவர்கள் மீட்க இருக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா 157 பேர் ஆயுள் சிறைவாசிகள். இப்போ இவங்கெல்லாம் காலம் முழுக்க இந்த இஸ்ரேல் சிறைகளில் தான் அவங்க தொடர்ந்து கொடுமைகளை அனுபவிச்சுட்டு வரக்கூடிய ஒரு சூழல் இருந்த நிலையில் இன்று அவங்களுக்கு ஒரு மறுவாழ்வு கிடச்சிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. கடந்த 2023 அக்டோபர் 7ஆம் தேதி மிகப்பெரிய அந்த தாக்குதல் நடத்தப்பட்டது தெரியும். அப்போ இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு என்ன சொன்னார், என்ன சொல்லி போரை தொடுத்தார் அப்படின்னா, இந்த ஹமாஸ் அமைப்பை முழுவதுமாக அழித்தொழிப்பது தான் எங்கள் வேலை, அங்கே இருக்கக்கூடிய கைதிகளை மீட்பது தான் எங்களுடைய வேலை, அதுதான் எங்களுடைய போர் இலக்குன்னு சொல்லி இந்த போரை ஸ்டார்ட் பண்ணார். இன்றைக்கி கிட்டத்தட்ட 16-17 மாதங்களுக்கு பிறகு இன்றைக்கி அவங்க எங்கே நிற்கிறாங்க அப்படின்னா, ஹமாஸ் அமைப்பு இஸ்ரேலை பாலஸ்தீனத்தை விட்டு காசாவை விட்டு வெளியேற வேண்டும், அவங்க ஆயுதத்தை கீழே போடணுங்கிற நிலைமையில் நிற்கிறாங்க. இந்த 17 மாதங்களாகி இவர்களால் அங்கே எதுவுமே செய்ய முடியல.
அவங்களுடைய இந்த போர் அப்படிங்கிறது மிகப்பெரிய தோல்வியை நோக்கி சென்றது அப்படிங்கிறத நாம் பார்க்க முடியுது. தொடர்ந்து காசா சம்பந்தமான செய்திகள் நம்ம சேனலில் பார்க்கலாம். நன்றி. வீடியோவை உங்களுக்கு வழங்கியோர் www.alyaonlinestore.com. ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ், கிமியா பேரிச்சம்பழம், குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட பொருட்களை இந்த இணையதளம் மூலம் வீட்டிலிருந்தே வாங்கிக் கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு 9080394821 என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாகவும் தொடர்பு கொண்டு பொருட்களை வாங்கலாம்.